இப்போ அது மாதிரி ரீவேல்யூன்னு பார்க்கும்போது சொனாலிக்கா ரீவேல்யூ அதிகமாக கம்மிங்களா? கம்மி தான். என்னென்ன கம்மின்ட்டீங்க? கம்மி. சரி, இப்போ கம்மின்னு தெரிஞ்சு ஏன் அந்த டிராக்டர் எடுக்கிறீங்க? உழவுக்கு நல்ல மெத்தடாக இருக்குது, அதனால எடுக்கணும். ஓகே, எனக்கு ரீவேல்யூ இல்லைனாலும் பரவாயில்ல, உழவுக்கு நல்லா இதுன்றதால எடுத்துருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களை பார்த்து வேறு யாரும் அந்த டிராக்டர் எடுத்துருக்காங்களா? யாரும் எடுக்கல. பார்க்குறாங்க யாரும் வந்து. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர், உங்கள் ஊர்ண்ணா? செங்கல்பட்டு மாவட்டம், திருக்கோயிலூர் வழி, பட்டகினி போஸ்ட்டு, நடுகரை சொந்த ஊர். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா டைகர் 50 பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்கண்ணா? 2024. 2024 எடுத்தீங்க. கிட்டத்தட்ட கணக்கு பண்ணால் ஒரு 1.5 வருஷம் ஆகிடுச்சு. ஓகே, இந்த 1.5 வருஷத்தில் எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க? ஒரு 700 ஹவர் ஓடிருக்கோம். ஓகேண்ணா. என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க? விவசாயம், லொட்டாட்டி ஓட்டுறது, வலிக்கிற கலப்பை, டிப்பரு, இதெல்லாம் போட்டு. நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த டிராக்டர் ஃபீல்டில் இருக்கீங்க? நான் வந்து இப்போ வண்டி வாங்கி நான் தான் அதை ஓட்டிங்க மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் தான் வரும். ஓகே, இப்போ இந்த சொனாலிக்கா டிராக்டர் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கிருக்கீங்க. ஓகே, நான் இப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எதாவது டிராக்டர் ஓட்டிருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் போய் எடுக்கும்போதே சொனாலிக்கா தான் எடுத்துருக்கீங்க. எப்படி நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போதே இந்த சொனாலிக்காவில் இந்த 4 வீல் டிரைவ் டிராக்டர் தான் எடுக்கணும் முடிவு பண்ணது காரணம் எப்படி போய் எடுத்தீங்க? முடிவு பண்ணோன்னா இது வந்து எங்களுக்கு உலக சேத்துல எதனா மாட்டினாட ஈஸியாக போகுது வண்டி, நல்ல மெத்தடாக. அதனால் சொன்னாங்க, அதனால். ஓகே, அதே மாதிரி இப்போ உங்கள் ஊரில் நான் பார்த்தேன்னா அதிகபட்சமாக எல்லாமே 4 வீல் டிரைவ் தான் யூஸ் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா, அது வந்து இங்கெல்லாம் வந்து கலியாகட்டு அதிகம், மணல் பூமி கொஞ்சம் இருக்குது, கலியாகட்டு தான் அதிகம். அதில் வந்து வண்டி உட்காராமல் தெளிவாக போகுது. அதை வந்து ஓகே, அதனால எல்லாமே 4 வீல் டிரைவ் எடுக்கிறீங்க. ஓகேண்ணா. இப்போ உங்கள் ஊர் சைடில் அந்த கரும்புலாம் போட மாட்டாங்க, ஏன் போட மாட்டாங்க? அது வந்து இங்கே வந்து கரும்பு போகிறதுக்கு வாய்ப்பு, கிணறு அவ்வளோ வசதி இல்லை, தண்ணி. ஓகே, இப்போ உங்கள் ஊரில் இப்போ என்ன பயிர் தான் அதிகமாக வைப்பீங்க? இது வந்து 16, 38, 51 இதுதான் அதிகமான பயிர், நெல் பயிர். இப்போ அதை மாதிரி இந்த டிராக்டர் இன்றைக்கி ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டிருப்பீங்க. வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது, வைப்ரேஷன் எப்படி இருக்குது? ஹீட்டில் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஓகேண்ணா. அதே மாதிரி டிப்பருக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? டிப்பருக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க. என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? டிப்பர் வந்து வைக்கல் ஏற்ற, வைக்க செம, அதான் ஜல்லி மணல். சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பீங்கண்ணா. ஒரு நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ இந்த டிராக்டர் செலவாகும்? இல்லை எவ்வளோ செலவாகும்னு கேட்குறேன். 7,000 ரூபா ஆகும். 7,000 ரூபா ஆகும். அது ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்கண்ணா. அதாவது மற்ற டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் வந்து 250, 300 கொடுப்பாங்க, இதுக்கு 500 மணி நேரம் கொடுத்துறாங்க. இப்போ அதை மாதிரி இப்போ இந்த வண்டி இப்போ 1 மணி நேரத்துக்கு ஓட்டினா ரொட்டாவேட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருது? 5 லிட்டர் பிடிக்கும். இப்போ ஷோரூமில் எவ்வளோ சொன்னாங்க? 4.5 சொன்னாங்க அவங்க. இப்போ அதிகமாக வருதுங்களா கம்மியாக வருதுங்களா? இப்போ 5 ஓடுது. 4.5 சொன்னது கொஞ்சம் இது. இப்போ 5 ஓடிங்க. 5 ஓடுது. ஓகே, இது கலப்பிக்கு லாட்ரிக்கு வந்து 5 ஓடுது. கலப்பிக்கு வந்து அது ஓடும் 4. ஒரு மணி நேரத்துக்கு வலிக்கிற கலப்பிக்கு கம்மியாக தான் போகுது. இப்போ அது மாதிரி கலப்புன்னு பார்க்கும்போது எத்தனை கலப்பு, எந்த கலப்பு யூஸ் பண்ணுறீங்க? 9 கலப்பிங்களா 5 பாயிண்ட் கலப்பையா? ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே யூஸ் பண்ணுறீங்க. ரெண்டுத்துக்கு எப்படி 5 பாயிண்ட் கலப்பெலாம் இந்த டிராக்டர் எப்படி போகுது, நல்லா போகுதுங்களா? நல்ல எதுவுமே எல்லா கலப்பையும் பண்ண நல்லா போகுது. ஓகே, அதான் வண்டி திணறது அந்த மாதிரி இது வண்டி எதனா திணறதுங்களா எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்குறேண்ணா. ஓகே, இப்போ அது மாதிரி இந்த மூலம் இருக்குது கட் பண்ணுறதுக்கு எப்படி உடனே கட் ஆகுது. ஓகேண்ணா. இப்போ திரும்பவும் நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் என்ன டிராக்டர் எடுப்பீங்க? சொனாலிக்கா தான் எடுப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த சொனாலிக்கா நீங்கள் 2024 எடுக்கும்போது எவ்வளோ ப்ரைஸ்ண்ணா, எவ்வளோ ரேட்டு கேட்டீங்க? 9.5 லட்சம். ஓகே, இப்போ எதனா ரேட் ஏறிக்குதுங்களா? ஏறிக்குது. இப்போ அது மாதிரி ரீவேல்யூன்னு பார்க்கும்போது சொனாலிக்கா ரீவேல்யூ அதிகமாக கம்மிங்களா? கம்மி தான். என்னென்ன கம்மின்ட்டீங்க? கம்மி. சரி, இப்போ கம்மின்னு தெரிஞ்சு ஏன் அந்த டிராக்டர் எடுக்கிறீங்க? உழவுக்கு நல்ல மெத்தடாக இருக்குது, அதனால எடுக்கணும். ஓகே, எனக்கு ரீவேல்யூ இல்லைனாலும் பரவாயில்ல, உழவுக்கு நல்லா இதுன்றதால எடுத்துருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களை பார்த்து வேறு யாரும் அந்த டிராக்டர் எடுத்துருக்காங்களா? யாரும் எடுக்கல. பார்க்குறாங்க யாரும் வந்து. ஓகே, நான் அதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டி பார்க்கும்போது என்ன போட்டு ஓட்டி பார்த்தீங்க? டெமோ தானே ஓட்டி பார்த்தீங்களா? டெமோ ஓட்டி பார்க்கல. ஓகே, இப்போ மொத்தத்தில் இப்போ மற்ற டிராக்டருக்காரங்க சொன்ன மாதிரி டிராக்டர் இருக்குங்களா? இருக்குது சார். ஓகே, நான் எங்ககிட்ட இவ்வளோ நேரம் தகவல் வந்து ரொம்ப நன்றிண்ணா.